point group of ClF3 molecule and its corresponding number of irreducible representation are respectively. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன? ClF3 மாலிகுலோட பாயிண்ட் குரூப் என்ன? அந்த ClF3 மாலிகுல் பாயிண்ட் குரூப்ல எத்தனை irreducible representation இருக்கும்? இதான் क्वेश्चन. 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. 4 ஆன்சர் பாருங்க. C3V, C2V, அப்புறம் 3 and 4. இதுதான் அது C2V இல்ல C3V இல்ல irreducible representation வந்து 3 4 இதுதான் क्वेश्चन. ஒரு மாலிகுலோட பாயிண்ட் குரூப் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க அந்த மாலிகுலோட ஜியோமெட்ரி ஷேப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ClF3 இது வந்து ஒரு இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் தெரியும். இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து DsP3, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் வந்து 3 இருக்கும். நம்பர் ஆஃப் பேண்ட் பேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் வந்து 2 இருக்கும். பாண்ட் பேர் வந்து 3 இருக்கும். இதோட ஷேப் பாத்தீங்கன்னாக்க இதோட ஜியோமெட்ரி வந்து DsP3னாக்க ட்ரைகோனல் பைபிரமிடல். இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல்ல ஆக்சிஸ்ல F, ஈக்குவட்டோரியல் அந்த ஈக்குவட்டோரியல் பிளேன்ல ஒரு இடத்துல F, பாக்கி 2 பொசிஷன்லயும் 2 லோன் பேர் இருக்கும். இதோட ஜியோமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடு. இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னாக்க T ஷேப்ல இருக்கும். இப்ப இந்த T ஷேப்ல உள்ள இந்த மாலிகுல்ல என்னென்ன எந்த பாயிண்ட் குரூப்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னாக்க அதோட சிம்மெட்ரி எலிமெண்ட் நமக்கு தெரியணும். சிம்மெட்ரி எலிமெண்ட்ஸ் என்னென்ன சிம்மெட்ரி எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்ப இந்த சிம்மெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எல்லா பாயிண்ட் குரூப்லயும் இருக்கும். ஸோ காமன் நம்ம அதை விட்டுலாம். அடுத்தது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி என்னன்னு பார்க்கணும். இந்த ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க நம்ம ஒரு ஆக்சிஸா பார்க்கணும். நீங்க இந்த மாலிகுலை பார்த்தாலே தெரியும். நீங்க இதோட ஆக்சிஸ் பாருங்க, XYZ 3 ஆக்சிஸ். இது வந்து X, இது வந்து Y, இந்த ஆக்சிஸ் வந்து Z அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த Z ஆக்சிஸ் பிடிச்சு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எது மாதிரியான ஜியோமெட்ரி கிடைக்கும்? இப்ப ரொட்டேட் Z ஆக்சிஸ் C2 எவ்வளவு 180 டிகிரி நீங்க ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த F3 F1 வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ F1 F3, ஆனா இது மட்டும் இப்படி ரொட்டேட் ஆகும் பொழுது இது இந்த பக்கம் வந்துடும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ F2 நீங்க இந்த 2 ஜியோமெட்ரியும் பாருங்க. இது வந்து ஒரிஜினல் ஜியோமெட்ரி கிடையாது. இது வந்து ஒரு டிஸ்டிங்விஷபிள் ஜியோமெட்ரி. ஸோ C2 ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ்ல இல்ல. அடுத்தது நீங்க Y ஆக்சிஸ் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது? C2 சிமெட்ரி கிடையாது. ஆனா நாங்க கொடுத்துருக்கிற இந்த X ஆக்சிஸ்ல வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னாக்க இங்க பாருங்க, C2 X ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு X ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து Cl இருக்கு. Clயும் F ஆட்டத்தையும் F2 நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த F1 F2 F3 அப்படிங்கிறது F1 F2 F3 அப்படிங்கிறது எல்லாமே சேம் தான். என்னதான் F. நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி என்ன வச்சிருக்கோம்? F1 2 3ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி நம்பர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ C2 X வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த F2 வந்து ரொட்டேட் ஆகாது, ஏன்னா அது ஆக்சிஸ்ல இருக்கு. F3 கீழையும் F1 மேலையும் கிடைச்சிடும், அதே ஜியோமெட்ரி கிடைச்சிடும். ஸோ நமக்கு இந்த இதுல வந்து C2 ஆக்சிஸ் இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ், ப்ராப்பர் ஆக்சிஸ் வந்து C2. அடுத்தது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இப்ப இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி கண்டுபிடிக்கிறோம். இங்க பாருங்க, இதுதான் வந்து மாலிகுலோட ஷேப். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இது வந்து X, இது Z, இது Yங்கிறது வந்து இப்படி இருக்கும் இது. அப்ப இந்த பேப்பர்ல உள்ள பிளேன் அப்படிங்கிறது XZ பிளேன். இந்த XZ பிளேன்ல இந்த Y அப்படிங்கிறது இப்படி பெர்பெண்டிகுலரா, அது வந்து டுவர்ட்ஸ் மீ நம்மளை பார்த்துருக்கோம். இப்ப இந்த பேப்பர் பிளேன்ல இருக்கு பாருங்க, இங்க வந்து ஒரு F, this is F3, இங்க F1, இங்க F2 இருக்கும். இப்ப இந்த பிளேன் அப்படிங்கிறது தட் மீன்ஸ் இதுதான் வந்து மாலிகுலர் இருக்கிற அந்த மாலிகுலர் பிளேன். இந்த மாலிகுலர் பிளேன் அப்படிங்கிறது இப்ப இந்த பேப்பர் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கோம்? X
இசட் பிளேன். அப்போ இந்த எக்ஸ்இசட் பிளேன் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ் பாருங்க இந்த எக்ஸ்இசட் பிளேன்லேயே இருக்கும். அப்போ ஒரு ஆக்சிஸ் வந்து அதே பிளேன்ல இருந்துச்சுனாக்க அதை வந்து நம்ம வெர்டிகல் பிளேன் சிக்மா வின்னு சொல்லுவோம். அப்போ சிக்மா ஹெச் எப்போ சொல்லுவோம்? சிக்மா ஹெச் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ் நம்ம இப்போ இதில் வந்து இதெல்லாம் ஆக்சிஸ் இதை வந்து இப்படி கட் பண்ணுற பிளேன் தான் ரெண்டா கட் பண்ணும். ஒரு ஆக்சிஸை ரெண்டா கட் பண்ணுச்சுன்னா அந்த பிளேன் வந்து சிக்மா ஹெச் பிளேன். அந்த ஆக்சிஸ் வந்து அதே பிளேன்ல இருந்துச்சுன்னா அது வெர்டிகல் பிளேன். அப்ப இந்த பிளேன் அப்படிங்கிறது இதோட மாலிகுலர் பிளேன். இந்த மாலிகுலர் பிளேன் என்ன பிளேன்? இது வெர்டிகல் பிளேன். நீங்க அடுத்தது பாருங்க, இதே ஜாமெட்ரிக்கு F3 F2 சரி F1 F2 இருக்கு, இது 1 F1 இருக்கு. இப்போ நீங்க இப்படி நீங்க இந்த இடத்துல நீங்க பிளேன் வச்சீங்கன்னாக்க, அதாவது F3லயும் F2லயும் பிளேன் வச்சீங்கன்னாக்க, சரி F1லயும் F3லயும் பிளேன் வச்சீங்கன்னாக்க F2 வந்து இந்த பக்கம் வரும். ஆனா இப்போ நம்ம பிளேன் வந்து இப்படி வச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த F2 வந்து மாறாது. அது ஆனால் F1 வந்து மேலையும் F3 வந்து கீழையும் வந்துடும். ஸோ இது ரெண்டு ஜாமெண்ட்ரி ஒரே ஜாமெண்ட்ரி. அப்போ இது ஒரு பிளேனு, இந்த பிளேன் வந்து சிக்மா வி பிளேனு. அதாவது இந்த பிளேன்லயும் இந்த ஆக்சிஸ் இருக்கும். அப்ப ஆக்சிஸ் இருக்கிற பிளேன் வந்து வெர்டிகல் பிளேன். ஆக்சிஸ் வந்து கட் பண்ற பிளேன் வந்து நீங்க பாருங்க, நீங்க இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த இது C2 ஆக்சிஸ். C2 ஆக்சிஸ்ல வந்து இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிச்சுன்னா தான் அது என்ன சிக்மா ஹெச் பிளேன். அது இருக்காது. நமக்கு என்ன பிளேன் இருக்கும்? சிக்மா வி இருக்கும், சிக்மா வி டேஸ் இருக்கும். நீங்க சிக்மா வி பிரேம் இருக்கும். இது வந்து மாலிகுலர் பிளேன். இது என்னது? சிக்மா வி பிளேன். அதே மாதிரி இது வந்து மாலிகுலர் பிளேனு, இது சிக்மா வி பிரேம் பிளேனு. ஸோ நீங்க அடுத்தது வந்து சிக்மா வி இருக்கும், சிக்மா வி பிரேம் இருக்கும். இதுல வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, இம்ப்ராப்பர் ஆஃப் ஆக்சிஸ் சிமெட்ரி கிடையாது. அப்போ நமக்கு என்னதான் இருக்கு? C2 சிக்மா வி டேஸ். அப்ப C2 சிக்மா வி பிரைம் இருந்துச்சுன்னா இந்த குரூப் வந்து C2V. C2Vல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸ் இருக்கு? E கிளாஸ், C2 கிளாஸ், சிக்மா வி பிரைம் கிளாஸ். ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப எத்தனை இரிடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கும்? கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் படி எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் இரிடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ 4 கிளாஸஸ்னா 4 இரிடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர்.